எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லைன்னா அது மாதிரி நம்பி ஏமாந்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், என்ன சொல்கிறாரு, எதில் ஏமாற்றிட்டதா குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பார்த்துருவோம் வாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் என்னடா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ கரூரில் பேசுனது ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. குற்றச்சாட்டுகள் மட்டுமே இருந்ததுனால் இதை முதல்வர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா முதல்வர்கிட்ட பவர் இருக்குது. ஹி ஹேஸ் த அத்தாரிட்டி, ஹி கேன் டேக் ஆக்ஷன்ஸ், ஹி கேன் டிக்ளேர் திஸ் இஸ் த ட்ரூத், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியும், உறக்க சொல்ல முடியும். ஆனால் குற்றச்சாட்டுகள் மட்டுமே நிறைய வச்சதுனால இந்த இடத்துல முதல்வர் விஜய் அவர்களை தாவேக தலைவர் விஜய் அவர்களாக நம்ம பார்த்தோம் என்றால் இது கரெக்டாக பொருந்தி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரோ அதே தான் பேசியிருக்கார். கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க எல்லாரும் என்னை பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க, நாடகம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். நாடகம் நடத்தி இந்த மாதிரி வேணும்னே ட்ராப்புக்குள்ளே சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை ஒரு புதுசாக சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காரு. எது எப்படியோ சிபிஐ விசாரணையில் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நம்புவவர்கள் எல்லோரும் காத்துனுக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்றது தெரியுது. ஏன்னா இது ஒரு ப்ரூஃபாக ஒரு நபராக, ஒரு தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். முதல்வராக இருந்தால் இது வரைக்கும் ஆதாரம், இவர்களால் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, சிபிஐ விசாரணையில் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னா மேடையிலே இது பேசக்கூடாது. அதை மீறி பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். என்ன மாதிரி நடவடிக்கை போகுதுன்னு தெரில, சிபிஐ விசாரணையில் என்ன உண்மை வரப்போகுதுன்னு தெரில. அது வர்ற வரைக்கும் எல்லாரும் என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டராக வேடிக்கை பார்க்குறவங்களா உட்காந்து அப்படியே அழகாக வீட்டில் பாப்கார்ன் டீ காஃபிலாம் போட்டுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துனே இருக்கலாம். ஜாலியாக இருக்குது பாலிடிக்ஸ். இப்போ இது மாற்றி மாற்றி ப்ளேம் கேம் விளையாடுறத பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது, இதில் கூட ப்ளேம் கேமா அப்படின்னு ஜாலியாக இருக்குன்றது சர்க்காஸ்டிக்காக சொன்னது. ஏன்டா இது உனக்கு ஜாலியாக இருக்கா, கரூர் சம்பவத்தை பற்றி பேசினா உனக்கு ஜாலியாக இருக்கா அப்படின்னு டென்ஷனாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு மனசெல்லாம் மன நிறைவோடு இப்படி மாற்றி மாற்றி பழி போட்டுக்கிறத பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வாழ்நாளில் யாருக்காவது கிடைக்குமா? இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்துக்கு மாற்றி மாற்றி பழி போட்டுக்கிறது, உண்மை தெரிகிற வரைக்கும் இந்த பழி போடுறதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கணும், வேறு வழின்னு. நிறையா வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். அதுக்கடுத்தது சட்டமன்றத்தில் பேச்சு. சட்டமன்றத்தில் நான் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே எதிர்கட்சிக்காரங்களாம் டென்ஷன் ஆகி வெளில ஓடி போயிட்டாங்க. அவங்களால நிற்க முடியல. என்னடா நம்ம என்ன தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுரேங்கும் அப்படின்ற மாதிரி நல்லா ரைமிங்காக பேசியிருந்தார். ஸ்கிரிப்டெல்லாம் பக்கா பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த டெலிவரி சூப்பராக இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்ன சொன்னார்னா, இனிமேல் வெளிநடப்பு பண்ணுறது தடுக்கணும் அப்படின்னா நான் இனிமேல் சபாநாயகர்கிட்ட கேட்டுக்க போகிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நான் பேச போகிறேன், அதனால் சட்டமன்றத்தில் இருக்க எல்லா கதவுகளையும் மூடிடுங்க, அப்போ தான் யாரும் வெளில போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேசணும், அப்போ தான் வெளில போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசியிருந்தார் விஜய் அவர்கள். அவங்க இதை சட்டமன்றத்தில் ஒருவேளை இது சர்க்காசத்தோடு நிற்காமல் ஒருவேளை உள்ளே போய் உண்மையிலே கேட்டாலும் கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு காத்துனுக்கிறாங்க. வரப்போகிற சட்டமன்றத்தில் கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ளே அடைச்சி போட்டுருவாங்களோ எல்லாரையும், வெளியே போனால் தானே உள்ளே உட்காரு, நான் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக இந்த பேச்சை பார்த்து
அப்படியே மெய்சிலிருத்து போயிட்டாங்க. சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. ஆயத்துறங்க சிஎம். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணை பிரச்சனை. மேகதாது அணை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கேள்வி கேட்டு சண்டை போடணுன்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் மேகதாது அணைக்காக தமிழ்நாடு தரப்பில் கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் எப்போ தள்ளுபடியாச்சு? அப்போ நீங்கள் ஒழுங்காக வாதாடாமல் விட்டது யார்? டிஎம்கே கவர்மெண்ட்டா? அப்போ இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் கோட்டை விட்டாரா, கேட்காம விட்டாரா அப்படின்னு நான் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுனால என்ன நடக்க போகுது? அதனால் கேள்வி கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம வந்து டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடுக்கு போய்ட்டோம். நம்ம எல்லாம் வேலையில் காட்டிக்குவோம், நம்ம போட்டி போடுறதுல இல்லை இதெல்லாம். இப்போ அந்த ஸ்டேட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னா சண்டைக்கு நிற்கிறது இல்லை, நானா நீயான்னு பார்ப்போன்னு போட்டி போடுறது கிடையாது. வேலை நடக்கணும். உரிமைகளை எங்கே எப்படி பேசி தக்க வைக்கணுமோ அங்கே அப்படி பேசி தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசினதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். அது என்னன்னா, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேறு வேறு அல்ல அப்படின்னு ஒன்று சொன்னார். வேறு வேறு இல்லை, ஓகே. குற்றச்சாட்டு ரெண்டு பேருமே ஆப்போசிட் பார்ட்டிஸ், அதனால் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் கூட்டுக்கலவாணிங்க தான் அப்படிலாம் சொல்கிறாரு. தீர்ந்து போன சக்தின்னு நீங்கள் சொல்கிறது தீர்ந்து போக வச்சது யார் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் அதிமுக தீர்ந்து போன சக்தியாக தானே மாறும். அப்படி இருக்கையில் அவங்க பாவம் வெந்த புள்ள வேலை பார்த்துற மாதிரி நீங்கள் இதை வேற தீர்ந்து போன சக்திங்கும் போது அவங்களுக்கு சக்தியை உறிஞ்சி எடுத்ததே நீங்கள் தானப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. அது நீங்கள் வரப்போகிற இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்டுங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டி போட்டு நிரூபித்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அப்புறம் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சிங்கப்பூரில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்காருன்னு போகிறாங்க, இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஓடினே இருக்காருன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி காட்டி பாலையவா கலாய்ச்சிருக்கிறாரு திமுகவை முதல்வர் விஜய் அவர்கள். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு.